அனைவருக்கும் வணக்கம். ஏஐ ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீஸ் தான் வந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. சோ இதுல வந்து டைரக்டா இன்டர்வியூ மூலமா வந்து இதற்கான செலக்ஷன் இருக்கும் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணிருக்கிறவங்க வந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டான நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு கிளியரா எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீஸ்ல தான் வந்து கேட்டிருக்காங்க. வாக் இன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸசைஸ் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க. சோ சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து ரெண்டு வேரியஸ் போஸ்ட்ல, அதாவது ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர், அப்புறம் வந்து ஹேண்டிமேன் ஹேண்டி உமன், இதுல வந்து மேல் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். இதுல வந்து டிரைவர் ஹெவி வெஹிக்கல் மோட்டார் லைசன்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 2/5/2024 காலையில 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இதற்கான இன்டர்வியூ நடக்குது. இதே போல வந்து ஹேண்டிமேன் ஹேண்டி உமன்ல வந்து 292 வேகன்சில 4/5/2024 மே மாசம் 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எங்க அப்படின்னா ஆபீஸ் ஆஃப் தி HR டிபார்ட்மெண்ட் ஏ யூனிட் காம்ப்ளெக்ஸ் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் சென்னை இந்த அட்ரஸ்ல வந்து இன்டர்வியூ நடக்குது. லேண்ட்மார்க் கொடுத்திருக்காங்க ராஜ் கேட்டரிங் பக்கத்துல. சோ ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் இது வந்து ஏர் இந்தியாங்கறத வந்து ஷார்ட் ஆஃப் கொடுத்திருக்காங்க. ஏஏஎஸ்ல தான் வந்து இந்தியன் நேஷனல்ஸ் மேல் ஃபீமேல் வந்து 3 இயர்ஸ் ஃபிக்ஸ்டு அந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல வர்க் பண்றதுக்கான அந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களான அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ரெனியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுல கொடுத்திருக்காங்க. இன்டர்னல் கேண்டிடேட்டும் ஆல்சோ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுல என்ன டியூட்டி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸ் தான். ரேம்ப், அப்புறம் பேசஞ்சர் பேக்கேஜ், கார்கோ ஹேண்ட்லிங், அப்புறம் வந்து கேபின் கிளீனிங், இந்த மாதிரியான ஒர்க்ல தான் வந்து உங்களுக்கான அந்த டியூட்டி இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் செய்யறதுக்கான அந்த வேகன்சி தான் வந்து அந்த ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் மாதிரி வேகன்சி எல்லாமே இருக்கும். ரேம்ப் டிரைவர் அப்படின்னா அவங்களுக்கான டியூட்டி என்ன அப்படிங்கிறது கீழ கொடுத்திருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவருக்கு வந்து 10th பாஸ் பண்ணிருக்கணும் மஸ்ட். அதாவது ஒரிஜினல் HME டிரைவிங் லைசன்ஸ், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இந்த நீங்க ட்ரேட் டெஸ்ட்க்கு போறப்ப இன்டர்வியூ போறப்ப எடுத்துட்டு போகணும். மந்த்லி salary பாத்தீங்கன்னா 24,960 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 28 வயசுக்குள்ள இருக்கணும். OBC இருந்தா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன், SC ST வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. நேச்சர் ஆஃப் ஜாப் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவருக்கு வந்து மெயின்லி டு டிரைவ் த ஹெவி வெஹிக்கிள் லைக் டிராக்டர், பஸ், அப்புறம் கிரவுண்ட் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் ட்ரைனிங், அப்புறம் இது மாதிரியான அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. HME லைசன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. போத் பொசிஷன், அதாவது HME லைசன்ஸ் மஸ்ட் for the both position and candidate already applied and the successful completed RDO driving test can also apply. Already நீங்க driving test முடிச்சிருந்தீங்கனாலும் அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். Candidate வந்து must possession HME license, passenger safety as well, aircraft safety, இது எல்லாமே வந்து இந்த ரெக்ரூட்மென்ட்க்கு தேவைப்படுது. Work pattern will be 3 shiftல வந்து இருக்கும் அப்படிங்கிறது. வீக்லி ஆஃப் இருக்கு. ரொட்டேஷன் பேஸ் வந்து வீக்லி ஆஃப் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. EPFO, sick leave, அப்புறம் வந்து cash leave, இது எல்லாமே வந்து இதுல இருக்கு. அடுத்து ஹேண்டிமேன் ஹேண்டி உமனுக்கு வந்து இதுக்கும் வந்து 10th பாஸ் பண்ணிருக்கணும். இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்கு தெரியணும், அதாவது ரீட் பண்றதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து தேவைங்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து வந்து நாலேஜ் ஆஃப் லோக்கல் ஹிந்தி லாங்குவேஜும் வந்து வேணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. 22,530 ரூபாய் salary கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் 28 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன டியூட்டி இருக்கும் அப்படின்னா பேக்கேஜ், கார்கோ லோடிங், அப்புறம் ஆஃப் லோடிங், அந்த கார்கோ அந்த இதெல்லாம் எடுத்து லக்கேஜ் இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒர்க், ஏர்கிராஃப்ட் ட்ரோலி, கேபின் கிளீனிங், இந்த மாதிரி ஒர்க் இருக்கு. இதுக்கு வந்து 3 ஷிஃப்ட் இருக்கு. வீக்லி ஆஃப் வந்து ரொட்டேஷன் பேஸ்ல இருக்கும். EPFO, sick leave, இது எல்லாமே இருக்கு. சோ இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து 1 ஏப்ரல் 2024 உங்களுக்கு அந்த ஏஜ் இருக்கணும், 10th பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ட்ரேட் நாலேஜ், அப்புறம் டிரைவிங் டெஸ்ட் இன்க்ளூடிங் டிரைவிங் டெஸ்ட் ஆஃப் HMV, அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் அலோன் will be sent for interview, அப்புறம் பர்சனல் விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கறதா. சோ சப்போஸ் வந்து நீங்க வெளியில இருந்து இன்டர்வியூ போறீங்கன்னா உங்களுக்கான அந்த லாட்ஜிங் அண்ட் போர்டிங் இருக்குன்னா நீங்க உங்களோட காஸ்ட்ல வந்து நீங்களே பாத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அடுத்து ஹேண்டிமேன் ஹேண்டி விமனுக்கும் அதேதான். இதுக்கு வந்து வெயிட் லிஃப்டிங், ரன்னிங், இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும். பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சனல் விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கு. இதுக்கு வந்து நீங்க ஓன் அரேஞ்ச்மெண்ட், அதாவது இந்த தங்குறது, உங்களோட லாட்ஜிங் போர்டிங் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். சோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2024 டைரக்ட் இன்டர்வியூல வந்து சென்னை அட்ரஸ்ல வந்து இதுக்கு கீழே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்து நீங்க நீட்டா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுல ஒட்டி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்க டைரக்டா வாக்கின் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். சோ இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் 500 ரூபாய் வந்து டிடி எடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து எடுக்கணும். 500 ரூபாய் ஒன்லி மீன்ஸ் டிமாண்ட் டிராஃப்ட் இன் ஃபேவர் ஆஃப் ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் மும்பைல பேயபிள். அந்த இதுல வந்து நீங்க டிடி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன், SC ST கேண்டிடேட்டுக்கு வந்து எந்த ஃபீஸும் தேவையில்ல. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 3 மந்த்ஸ்ல வந்து எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இது கூட வந்து ஒன்லி ஜெராக்ஸ் காப்பி மட்டும் அட்டாச் பண்ணுங்க. ஒரிஜினல் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப வந்து நீங்க எடுத்துட்டு போய்ங்க. பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு போட்டோ காப்பி, கேஸ்ட் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு நான் கிரைம் லேயர் அந்த கேஸ்ட் சர்டிபிகேட் வந்து அதை அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர்ல இருந்தா NOC வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. சோ செக் பண்ணி பாத்துங்க. சோ ஜெனரல் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் சூட்டபிள் கேண்டிடேட் வந்து வில் கன்சிடர் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ்டு கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு கான்ட்ராக்ட் பேஸ் ஆஃபர் பிரசன்ட்லி கான்ட்ராக்ட் இஸ் ஃபார் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ரெனியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரலா இருக்கும். அதாவது எனி ஸ்டேஷன் இன் இந்தியால வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1 ஏப்ரல்ல உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கணும். ஆல்ரெடி இது மாதிரி இந்த ஏர்போர்ட் இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணி
பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காக நீங்க வெளியேற்றப்பட்டிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க நாட் எலிஜிபிள், நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதா. ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இதுல கிளியரா பாத்தீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதற்கான ஃபார்ம். நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்ல தான் வந்து உங்களுடைய போட்டோ நீங்க இங்க ஒட்டணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க, உங்களுடைய நேம், மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் கிளியரா ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இந்த 10th எங்க படிச்சிருக்கீங்க, 12th, கிராஜுவேஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் பாஸ் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து 10th. அடுத்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறது, அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் லைசன்ஸ் டீடைல்ஸ், ஸோ அதுக்கப்புறம் டிடியோட டீடைல்ஸ், ஸோ ரிலேட்டிவ் யாராவது ஒர்க் பண்றாங்களா, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க இந்த டிக்ளரேஷனை படிச்சுட்டு நீங்க சைன் பண்ணி நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து இங்க நீங்க கொடுக்கணும். உங்களுக்கான இந்த ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் SC/ST, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் அசெட், இது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்காங்களா அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான இந்த ஃபார்மேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த AIASL.in இதுல வந்து உங்களுக்கு இங்க கீழே கொடுத்துருக்காங்க, கேரியர்ல ரெக்ரூட்மெண்ட்ல வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.